சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி புதிதாக விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதால் யாருடைய விண்ணப்பம் ஏற்கப்படும், யாருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளதாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்துள்ளது. அதில் தகுதியான பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிச்சயம் கொடுக்கப்படும் என்பதையும் அடிக்கோடிட்டு கூறியுள்ளது. இதனை கேட்ட பலரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கூறி இ சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பித்து வருகின்றனர். குறிப்பாக புதிதாக ரேஷன் கார்டு வாங்கிய பலரும் உடனே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கின்றனர். இதனால் நாள்தோறும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை 1 கோடிக்கும் மிக அருகாமையில் இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் விண்ணப்பித்த அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா என்றால் உறுதியாக இல்லை. பலரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுவதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்து தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக நிர்ணயித்திருக்கும் வரைமுறைகள் அனைத்தும் பூர்த்தி செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த முறை இந்த திட்டத்தில் சேர்க்கப்படுவார்கள். விண்ணப்பத்தில் அல்லது ஆவணங்களில் சிறிய தவறுகள் இருந்தால் கூட விண்ணப்பதாரரின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இது தவிர அதிகாரிகளின் கள ஆய்வில் ஆவணங்களின் உண்மை தன்மை சரிபார்ப்பின் போது பலரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்கள் அதற்கு முன்னதாக அரசு நிர்ணயித்திருக்கும் அனைத்து வரைமுறைகளும் உங்களுக்கு பொருந்திருக்கிறதா, அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்கிறதா, விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தவறு செய்துவிட்டீர்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து கடைசியில் வங்கி கணக்கு எண் தவறாக இருந்தால் கூட உங்களின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பம் நிலுவையில் வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அரசின் அனைத்து விதிமுறைகளையும் முழுமையாக படித்து அல்லது கேட்டு தெரிந்து கொண்டு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கவும். இப்போது உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் இந்த திட்டத்தில் சேருவதற்கு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆகலாம். அதாவது சட்டப்பேரவை தேர்தல் முடிந்து மீண்டும் லோக்சபா தேர்தல் வரும் சமயத்தில் மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம் குறித்த அறிவிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. இதனை மனதில் வைத்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விதிமுறைகள் என்ன என்பதை படித்துவிட்டு விண்ணப்பிக்கவும். இல்லை என்றால் உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தவறு செய்திருந்தால் அதனை மாற்ற வாய்ப்பில்லை. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பிறகு அல்லது அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்போது தவறுகளை விலக்கி அதற்குரிய ஆவணத்தை மீண்டும் கொடுத்தால் உங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் போஸ்ட் ஆபீஸ் பணிக்கான முடிவுகள் வெளியீடு தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியலை நேரடியாக பார்க்க
லிஸ்ட் இதோ. அதாவது இந்திய அஞ்சல் துறையில் நாடு முழுவதும் நிரப்பப்படும் கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிகளுக்கு மொத்தம் 21,413 காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தால் போதும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதியானவர்களின் பட்டியல் வெளியிடப்படும். இந்நிலையில் தற்போது இதற்கான முடிவுகள் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரிசல்ட் 2025 வெளியிடப்பட்டுள்ளது. 2291 பேர் தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்திய அஞ்சல் துறையில் நாடு முழுவதும் நிரப்பப்படும் போஸ்ட் ஆபீஸ்களில் உள்ள கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிகளுக்கு மொத்தம் 21,413 காலி பணியிடங்களுக்கு கடந்த மார்ச் 3ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்நிலையில் இப்பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் தற்போது வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 2,291 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்திய அஞ்சல் துறை ஜிடிஎஸ் முடிவுகளை தெரிந்து கொள்வது எப்படி? அதாவது www.indiapostgdsonline.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லவும். முகப்பு பக்கத்தில் ஜிடிஎஸ் ஆன்லைன் இக்னைட்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜனவரி 2025 என இருக்கும். அதனை கிளிக் செய்யவும். அதனைத் தொடர்ந்து மாநிலங்களில் பெயர்கள் திரையில் தெரியும். அதில் தமிழ்நாடு என்பதை கிளிக் செய்யவும். தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் பிடிஎஸ் வடிவத்தில் திறக்கும். அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களுடைய பெயர் மற்றும் விண்ணப்ப பதிவு எண் கொண்டு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். இந்திய அஞ்சல் துறை தமிழ்நாடு இந்திய போஸ்ட் ஜிடிஎஸ் ரிசல்ட் 2025 பிடிஎஸ் நேரடியாக பார்க்க கிளிக் செய்ய வேண்டும். போஸ்ட் ஆபீஸ் வேலைவாய்ப்பு 2025 தேசிய அளவில் 21,413 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவில் 1099, ஓபிசி பிரிவில் 527, எஸ்சி பிரிவில் 361, எஸ்டி பிரிவில் 28, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 200 மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 82 என நிரப்பப்படுகிறது. கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் ஆகிய பதவிகள் நிரப்பப்படுகிறது. போஸ்ட் ஆபீஸ் பணி தகுதிகள். போஸ்ட் ஆபீஸ் பணிக்கு குறைஞ்சபட்சம் 18 வயது நிரப்பி இருக்க வேண்டும். படிப்படியாக 40 வயது வரை இருக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 5 வருடங்கள் வரையும், ஓபிசி பிரிவினருக்கு 3 வருடங்கள் வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வருடங்கள் வரையும் தளர்வு உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு கிடையாது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணிதம் மற்றும் ஆங்கிலம் கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கொண்டு படித்திருக்க வேண்டும். கணினி அறிவு, சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம். கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு 12,000 முதல் 29,380 வரை சம்பளம் வழங்கப்படும். உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு ரூபாய் 10,000 முதல் 24,420 வரை சம்பளம் வழங்கப்படும். விண்ணப்பித்தால் போதும். போஸ்ட் ஆபீஸ் பணியிடங்களுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவை கிடையாது. விண்ணப்பதாரர்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் நபர்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பித்தால் போதும். இதற்கான அறிவிப்பு
பிப்ரவரி 10ஆம் தேதி வெளியாகி மார்ச் 3ஆம் தேதி வரை ஆன்லைன் வழியாக விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. விண்ணப்பம் திருத்த கால அவகாசம் 6/3/2025 முதல் 8/3/2025 வரை வழங்கப்பட்டது. தற்போது இதற்கான முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தலைமை அலுவலகத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நேரில் செல்ல வேண்டும். வரும் 7/4/2025 தேதிக்குள் அனைத்து சான்றிதழ்களை எடுத்துக்கொண்டு நேரில் சென்று சான்றிதழ் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து பணி நியமனம் வழங்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.